வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தேதி 6 மார்ச் 2024 வெனஸ்டே. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,150, சப்போர்ட் 47,880 ரேஞ்சு. இன்றைக்கி கால் சைடு என்ட்ரானே நல்லா ஒரு 4,500 வரலும் ப்ராஃபிட் கொடுத்தது. புக் பண்ணி வெளியில் வந்து எகைன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் புட்டு சைடு என்ட்ரி கொடுத்ததில் லாஸில் வந்துருச்சு. இப்போதைக்கு கரண்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்குது. அந்த லாஸ் ரெக்கவரி பண்ணி -669 ருபீஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரேக் அவுட் எந்த சைடு போகுது அப்படின்னு. மார்னிங் வந்து இந்த ட்ரெண்டை நான் பேஸ் பண்ணி அப் சைடு எடுத்தேன், நல்ல ப்ராஃபிட் வந்தது. இப்போ இந்த டவுன்ஃபால் கொடுத்தனால அந்த புக் பண்ண ப்ராஃபிட்டு புட்ஸ் கால் சைடு இருந்தனால எனக்கு வைப் அவுட் ஆகிடுச்சு. இப்போ 669 ரெக்கவரி பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரண்ட் டைம் 12:41 ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு 48,093 ரன் ஆகிட்டுருக்கு. நியர் த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,150. இப்போ என்னோடய பொசிஷன் நான் மார்னிங் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுக்கலை, சேம் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. -669 க்ளோஸ் பண்ணதோடு இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரேட் 11 ட்ரேடு, அதில் ரிஜெக்டட் ட்ரேடு 1 ட்ரேடு. ஸோ 10 ட்ரேட் பண்ணியிருக்கு. சேம் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பிரேக் அவுட்டுக்காக. பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளோட இந்த லாஸ் 669 ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ரெக்கவரி ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட் வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் அரௌண்டு 10 o'clock 5 minutes க்ளோஸ் ஆகிருக்கு. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சைடு வேயில் தான் போயிட்டுருக்கு. 10:05 பிரேக் அவுட் கொடுத்து இப்போ டைம் வந்து 12:40 ஆகுது. அரௌண்டு 2 hours மேலே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் சைடு வேயில் தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பை பண்ணோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டு வீக்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அந்த டயத்தில் வந்து பையர்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸு லாஸ் சைடு போகிறதுக்கு தான் நிறையா இருக்குது இந்த மாதிரி சைடு வே போகும்போது. ஸோ அதனால் நான் எதுவும் என்ட்ரி கொடுக்கல. நான் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி கொடுக்குறது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுதா இல்லை எகெயின் சப்போர்ட்டை டச் பண்ணுதாங்கிறத பார்த்து தான் நான் பிரேக் அவுட் கொடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் மார்னிங் பண்ணதை லூஸ் பண்ணியாச்சு. 4,569 இருக்குது. ஸோ அதனால் எகெயின் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி லூஸ் பண்ண வேண்டாம். இதை ரெக்கவரி பண்ணுற ஒரு மோட்டிவில் தான் இருக்குன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆகுது. இங்கே நம்ம சொன்ன மாதிரி 10 o'clock இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு சப்போர்ட்டுக்கு மேலே 10 o'clock 5 minutes. இப்போ பார்த்திங்கன்னா 2:20 வரலும் இன்னும் வந்து அப் அண்ட் டவுன் போகலை. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. சைடு வேஸில் இருக்குது. டோட்டல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து 10 மணியில் இருந்து இப்போ வரலும் சைடு வேல தான் இருக்குது. நான் வந்து எந்த ஒரு பொசிஷனும் ரீஎன்ட்ரி கொடுக்க சுச்சுவேஷனில் க்ளோஸ் அவுட் பொசிஷனில் தான் இருக்கேன். பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டது. பட் மார்க்கெட் வந்து சைடு வேஸில் போயிட்டுருக்கு. பிரேக் அவுட்டு அப் சைடு போச்சுன்னா என்டர் ஆகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுவரையிலும் அப் சைடு போகலை. நம்ம லாஸ் புக் பண்ணதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காக ரீஎன்ட்ரி எதுவும் கொடுத்தா சான்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இந்த 4 hours வந்து மார்க்கெட் சைடு வேல போயிருக்கும்போது யாரெல்லாம் பையோ ஆர் செல்லோ பண்ணியிருந்தாங்களா, செல் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ராஃபிட் பண்ண. ஆனால் பை சைடு யாராவது என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடு வேஸில் 4 hours அவங்களுக்கு லாஸ் தான் கொடுக்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி சைடு வே மூமெண்ட்டில் பையர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பையர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சைடு வே மூமெண்ட்டில். ஒன்ஸு பிரேக் அவுட் பண்ணி அப் சைடு டைரெக்ஷன் போச்சுன்னா இல்லை டவுன் சைடு டைரெக்ஷன் வந்துச்சுன்னா பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் ரெக்கவரி பண்ண முடியுதாங்கிறது. இப்போ டைம் 2 o'clock 41 minutes ஆகிட்டுருக்கு.
2:35 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டச் பண்ணிடுச்சு ரெசிஸ்டன்ஸை. நெக்ஸ்ட்டு கேண்டில் அபோவ் த ரெசிஸ்டன்ஸு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 47,500 கால் 2 லாட்டு அண்டு 1 லாட்டு 48,400 போட்டு 1 லாட் செல் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட பொசிஷன் 1,200 மைனஸில் இருக்குது. நம்ம எடுத்த பொசிஷன் இப்போ 5,000 வரல நெகட்டிவில் வந்துடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம், பட்டு 3 கேண்டில் வந்து டவுன் கொடுத்துருச்சு, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகலை. ஸோ அதனால் டைம் டிகேனால் நமக்கு இந்த லாஸ் வந்துருச்சு. நான் ஸ்டில் ஹோல்டில் இருக்குது. பொசிஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. புட் டைரெக்ஷனில் 5,800 க்ளோஸ் பண்ணது எக்ஸிஸ்டிங் பொசிஷன். இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குது 45 குவான்டிட்டி 372 48,400 போட்டு 5,300 மைனஸில் இருக்குது. இப்போ டைம் வந்து 3 o'clock ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் பொசிஷன் -3,000 ரேஞ்சில் இருக்குது. பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். லாஸு இப்போது 3,066 இருக்குது.